கொரியன் பேண்ட்ஸ் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளால சில டைம் போட முடியலையே அப்படின்னு இருந்த காலங்கள் போய் இப்போ ப்ளஸ் சைஸ்லயுமே எல்லா ட்ரெண்டிங் ஆனதும் வந்திருக்கு. அதில் அப்படியே பச்சக் அப்படின்னு பிடிச்சது தான் வந்து ப்ளஸ் சைஸ் கொரியன் பேண்ட்ஸ். இந்த பேண்ட்ஸ்க்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறேன், இதோட விலை என்ன, இது எங்கே வாங்கினேன், வீடியோவோட எண்டில் இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணும்னா டேரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி ட்ராக் பண்ணி வீடியோ எண்டில் போய் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. பை த வே, நான் வந்து மெஹந்தி போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம், அது மெஹந்தி போட்டிருக்கேன். சாசி சென்னியருட்டான்னு ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சம் ஃபேமிலி கல்யாணத்துக்கு போனப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 2 கையும் இப்படி வச்சு இதே மாதிரி 2 இதில் ரெப்ளிகா பண்ணி, இந்த கையில் இன்னைக்கு போடணும், நேற்று இதில் போட்டேன். நல்லா இருக்கா சொல்லுங்க. ஐ லைக் இட். ஐ திங்க் இது ஏதோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு ட்ரெண்ட் ஆகுது? சில டைம்லாம் ட்ரெண்ட் ஆகும்போது ஏன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தாலும் எதுக்கு எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிறது போல ஒரு ஆட்டு மந்தையில் இருக்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகும். சில டைம் வந்து ரிப்பீட்டடாக அந்த பிக்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸையோ பார்த்து ட்ரெண்டு ஹை பண்ணி விட்டாங்க அப்படின்றதுலாம் தெரியாம ஓகே இது நல்லா இருக்குன்னே நம்ம நம்பிடுவோம். சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. நல்லா இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த கையில் எனக்கு போட்ட இன்னொரு ஃபோட்டோ, நானும் அதே மாதிரி ஃபோட்டோ போடுவேன். Getting influenced by the influencers, Sarah. ஓகே, கமிங் பேக் டு த டாபிக். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக வேர்க்கும். அதனால எனக்கு பாட்டமில் காத்தோட்டமாக வடிவேல் அந்த கூட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டில் வருதுன்னா அதை பச்சைக்குன்னு பிடிச்சி வச்சுக்கணும். என்னோட விஷன் போர்டில் இந்த 2025க்கு என்னோட வார்ட்ரோப் பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஓ பை த வே, நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அவங்கள நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு ஆசை. இட்ஸ் பிரியா டெக் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க பேசுறது, வீடு மோஸ்ட்லி வந்து வீடு வாங்குறது, நிலம், டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, போகிறதோ இல்லை செலவு பண்ணுறதையோ வந்து நான் காட்ட மாட்டேன், சேவிங்ஸ் பண்ணுறது தான் நான் காட்டுவேன். ஏன்னா வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. ஷிட், நம்ம வந்து இப்படி காமிச்சிட்டு இருக்கனால அதை பார்த்து நம்ம நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிருவாங்களோ. கரெக்ட் தான் அவங்க சொல்கிறது, செலவு பண்ணிடுவாங்களோ யாராவது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், என்கிட்ட ஒரு வார்ட்ரோப், செட் ஆஃப் வார்ட்ரோபே கிடையாது. ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கும். ஒரு ஷெல்ஃப்ல தான் ட்ரெஸ்ஸே இருக்கும் மொத்தமாகவே. ஸோ ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ பைஸ் நிறைய வாங்கிட்டு அப்படி கிடையாது. எது வேணுமோ அதை வாங்கிப்பேன். இன்கேஸ் அது இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படி இருந்துச்சு, ஒரு ரொம்ப நாளாக போடல, இதர் அதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா போஸ்ட்டில் போடுவாங்க, ஆர்ஃபனேஜுக்கு போகிறோம் இல்லை வில்லேஜஸ் போகிறோம், ட்ரெஸ்ஸஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போய் கொடுத்துருவேன். நான் வந்து ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறேன், நான் ட்ரெஸ் காமிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது காமிக்கிறேன். அதாவது காசு கொடுத்து வாங்குறத காமிக்கும் போது, நீங்கள் ஆல்ரெடி 100 ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, இதை பார்த்துட்டு இன்னும் 2 ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்லாம் வாங்காதீங்க, தயவு செய்து வாங்காதீங்க. சொல்ல போனால் லைக் ஒரு செட்டு வாங்குவேன், அந்த செட்டு கிழிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த செட் வாங்குவேன். கொஞ்சம் பல்காக வாங்குவேன். எனக்கு பெருசாக எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கிறது பிடிக்காது. அதனால் என்னை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீர்கள். உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப், கிளாசிக் வார்ட்ரோப்னு ஒன்று இருக்கும். இப்போ என்னோட எக்கனாமிக்கல் இதை வச்சு சொல்கிறேன், 5 ட்ரெஸ்ன்றதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ உங்களோட சேலரி வந்து இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 ட்ரெஸ்ஸாக வச்சுக்கோங்க. என் கையில் வந்து ஒரு 5000 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ட்ரெஸ் வச்சுக்கோங்க ஈச் கேட்டகரியில். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் சேவ் பண்ணி வாங்குங்க. ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு ப்ரமோட் கன்சியூமரிசம், பட் ப்ளஸ் சைஸாக இருந்துட்டு என்ஜாயே பண்ணாத விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஹெல்த் வைஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் பி வெரி மைண்ட்ஃபுல் அபவுட் கன்சியூமிங் கான்டென்ட், கன்சியூமிங் ப்ராடக்ட்ஸ், கன்சியூமிங் ட்ரெஸ்ஸஸ், எவ்ரிதிங். கன்சியூமரிசம் இஸ் வெரி அடிக்டிவ். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக செலவழிச்சிட்டு நிறைய சேவ் பண்ணுங்க. ஓகே ஓகே, கெட்டிங் பேக் டு தி டாபிக். அந்த மாதிரி ட்ரெண்டில் வந்தது திஸ் பெலாசோஸ். இது பயங்கர லூஸாக தொலைன்றதானே, ஆஹா நல்லா இருக்கேப்பா இந்த ட்ரெஸ் போய் வாங்கிட்டேன். லைக் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் வந்து வாங்கினேன். நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் ரூம்ல நான் வந்து போட்டு பார்ப்பேன், அது அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு பத்துதா அப்படின்றது. அதனால என்ன பண்ணுவேன்னா, எது பத்தினாலும் ஒரு கரெக்டான ஃபிட் இருக்கா இல்லை ஸ்டைலாக இருக்கா அப்படிலாம் பார்க்காம ஓகே வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கினதுல இருக்கும்போது போட்டு பார்த்தப்போ கரெக்டாக தான் இருந்துச்சு. உட்காரும்போது வந்து கொஞ்சம் இன்னர் தைஸ் கிட்ட டைட்டாக இருந்துச்சு, கிழிஞ்சிருமோ நடுவில் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஓ மை காட், அப்படிலாம் ஒரு டைம் கிழிஞ்சிருக்கு. சாட்டினில் வந்து பெலாசோஸ் போட்டிருந்தேன். கரெக்டாக இப்படி காலை தூக்கி பைக்கில் போடும்போது நடுவில் ட்ருன்னு கிழிஞ்சிருச்சு. ஓகே நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம இப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளேயே போகிறோம். சாப்பிட்டுட்டு வெளியே வந்து எப்படியாவது மேனேஜ் நடக்கும்போது தெரியாதுல்ல, நம்ம காலை போடும்போது தான் தெரியும். பார்த்தா ஒரு பையன் பார்த்துட்டான், ஒரே அசிங்கமாக போச்சு. அதை வேற சரி கிழிஞ்சிருச்சு, நீ பார்த்துட்ட, அதை வந்து அப்போ சொல்லாமலாம் விட்டு இருந்திருக்கலாம். வந்து என்ன ஆஷா ஒரு மாதிரி சைலண்டாக நடக்கிற அப்படின்னு கேட்டான். ஏன் நல்லா தான் இருக்கேன். என் மூஞ்சி ஆக்சுவலி மாறிடுச்சு பயங்கரமா, ஏன்னா ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு நம்மளுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி. அதனால ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு இல்லை பார்த்தேன், நான்
பைக்கில் ஏறும்போது உன்னோட பேண்ட் கிழிஞ்சிருச்சு தானே அப்படின்னு சொல்லி சொன்னான். சனில் கேட்டிருந்தா எனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்கணும்ல, அப்படிலாம் பண்ணல, நாய் கலாய்ச்சி விட்டுட்டு அப்புறமா போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அதுக்கப்புறத்துலேருந்து ஐயோ கிழிஞ்சிருமோ அப்படி ஒரு டவுட் இருக்கு. எனக்கு டவுட் இருந்தால் கூட நான் ஒவ்வொரு டைம் பலாசோஸ் வாங்கும்போதும் என்ன ரொம்ப பார்த்து தான் வாங்குவேன். பட் ஆனாலும் எப்படியும் மிஸ் ஆகிடும். டைட்டாக இருக்கும், இல்லை உட்காரும்போது இருக்கும், இல்லை அந்த ட்ராமாவானு எனக்கு தெரியல. வைசாக் போனப்போ நாங்கள் வந்து ஒரு கார்மெண்ட் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருப்போம். இங்கே எப்படி காளிய சாஸ்திராவில் வைக்கிறாங்க, காளிய சாஸ்திராவா கலாஷேத்ராவில் எப்படி எக்ஸிபிஷன் இருக்கு, அந்த மாதிரி வைசாக்ல வந்து ஸ்டீல் பிளான்ட்குள்ள வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் எவ்ரி இயர். அங்கே போனப்போ என் சைஸ்க்கு வந்து பேண்ட்ஸ் இருந்துச்சு, பலாசோ பேண்ட்ஸ். அது வந்து கலராக இருந்தோடனே ஆஹா எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஒரு 6-7 எடுத்துட்டேன். கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி என்னால் நின்றுட்டு போட முடியுது, உட்காந்தா டைட்டாக இருக்கு. ஸோ அதை நான் போடவே இல்லை, டொனேட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதனால பலாசோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் கொரியன் பேண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வாங்கிட்டேன். ஓகே, பை த வே இந்த வீடியோவில் ஐம் gonna launch my logo. இனிமேல் எல்லா வீடியோலயும் அந்த லோகோ வந்து வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லோகோ. கியூட்டா டிக் ஆடும். இதோ this is the black pant காட்டன். இப்போ தொட்டு பார்க்க முடியாது வீடியோவில், பட் இருந்தாலும் நான் வந்து தொட்டு பார்த்து நீங்கள் தொட்டு பார்க்குற மாதிரி நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஆனால் காட்டன் கிடையாது. காட்டன் ஃபீலே உங்களுக்கு வராது. மிக்ஸ் ஆஃப் காட்டன் அண்ட் விஸ்காஸ். காட்டன் போட்டாலே ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாக்கு வந்துட்டேன். யூஸ்வலாக நான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட காட்டன் ட்ரெஸ்ஸஸ் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பட் சில டைம் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக அழகாக இருக்கிற பேண்ட்ஸோ இல்லை ரொம்ப நம்மளுக்கு ஐயோ இது போட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற இதுலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன் மெட்டீரியல்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்குலாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் போய் நம்ம வந்து காட்டன்ல தான் வேணும், இதில் தான் வேணும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டேன். இதில் வந்து 2 ஹூக்ஸ் இருக்கு, சில்வர் ஹூக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு போடுறதுக்கு இப்படி மாட்டுறதுக்கு இப்படி ஒன்று இருக்கு. ஃபிளேர்ஸ் வந்து 2 இருக்கு. ஸோ பேசிக்லி அந்த கொரியன் பேண்ட்ஸோட அழகே வந்து இந்த ஃபிளேர்ஸ் தான். இதில் இந்த சைடு 2, இந்த சைடு 2. உள்ளுக்குள்ள வந்து ஸ்டிச்சஸ்மே வந்து நல்லா தான் போட்டிருக்காங்க, நல்ல திக்கான. இது 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 இந்த ஸ்டிச்சுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல பேரு, நான் வந்து கூகுள் பண்ணி அப்புறமா படிக்கிறேன். இந்த ஸ்டிச்சுமே வந்து திக்காக தான் இருக்கு. உள்ளேயும் வந்து சென்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் பார்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா கிளியாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து நம்ம பத்திரமா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் இருக்குது. 2-3 இயர்ஸ்ன்றது லோ மெயின்டெனன்ஸ். அப்பப்போ வந்து எதையாவது பண்ணி விட்டு ராங் பண்ணுற ஆஷாக்கு 2-3 இயர்ஸ் வரும். 10 வருஷம்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை ஒழுங்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது நிறையா நாளே வரும். நான் வந்து அப்படி கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு வந்து 3-4 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று அழுக்காக்கிடுவேன், இல்லை கிழிச்சிடுவேன், இல்லை பத்தாமல் போயிடும். இது வந்து நான் 2012 வாங்கினது. அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. நிறைய பேர் காமிக்கும் போது எனக்கு அப்படியே பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். எப்படி இவங்க இவ்வளோ வருஷம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரே சைஸில் இருக்கணும், அந்த சைஸில் நான் இல்லை. அதனால் வந்து ஸோ இது வந்து ஆஃபீஸ் வேருக்கு நம்ம போட முடியும். இதை வாங்கும்போது என்னோட ஹிப் சைஸ் வந்து 58 இன்ச்சஸ் இருந்துச்சு. இதில் ஒரு டிப் சொல்கிறேன். 58க்கு நீங்கள் ஹிப் சைஸ் 58 எது இருக்கோ அதை எடுத்தீங்கன்னா உங்களோட கொரியன் பேண்ட்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தொப்பை இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும். தள்ளி போனால் என்ன ஆகும்னா இப்படி தெரியும், தொப்பை இப்படி தெரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தொப்பை தெரியும். தொப்பை தெரியக்கூடாது அப்படிங்கிற காஷியஸான பர்சன்னா ஒரு 2-3 இன்ச்சஸ் ஜாஸ்தி தான் எடுக்கணும். 2-3 இன்ச்சஸ் ஜாஸ்தியாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வச்சுக்கோங்க, நான் 58 நான் வந்து 61 எடுக்கிறேன்னு வைங்க. 61ஓட வெயிஸ்ட் சைஸ் வந்து நம்மளோட தான் இருக்கணும். வெயிஸ்ட் வந்து எனக்கு 44. ஸோ 44ல ஹிப் வந்து 60-61 அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிற சைஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் வாட்டுக்கு ஓகே நான் வந்து வெயிஸ்ட் 44, ஹிப் வந்து 58, அதனால நான் இது கரெக்டாக தானே இருக்கும் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இது ரொம்ப டைட்டாக லூஸாக அந்த ஃப்ளீட்ஸ் 2 ஹிப்பு கீழே 2 ஃப்ளீட்ஸ் தெரியறது தான் வந்து இதோட அழகே. அதுவே வந்து நாசமாக போயிடும். நான் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஐயோ என்னடா இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டோம், நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் வந்து இன்னொரு ஃபார்மல் பேண்ட். அது வந்து ஒயிட் கலர். என்னோட விஷன் போர்டில் நான் சொன்ன மாதிரி 2025ஓட விஷன் போர்டில் வந்து வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். பை த வே என்னோட விஷன் போர்ட் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒயிட் பேண்ட். பார்த்தா தெரியுது ஒயிட்னு அப்படின்னு.
ஐயோ, என்னோட செல்ஃப் நெகட்டிவ் டாக்லாம் நிறைய இன்னைக்கு பூந்து விளையாடுது. இதில் வந்து ஹூக் கிடையாது, அதுக்கு பதிலாக இதில் வந்து பட்டன் இருக்குது, ஒயிட் கலர் பட்டன்ஸ், நார்மல் ஜிப்ஸ் இருக்குது. ஓகே, இதோட ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா 1 2 இது இருக்கும். இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இப்படி வி மாதிரி இருக்குது, உள்ளே இருக்கிற துணி வந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொரியன் பேண்ட். எனக்கு வந்து ஃபுல் கிளாசிக் வார்ட்ரோப் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. இந்த பேண்ட்டோட சைஸ் வந்து இதுதான். வாங்கின இடம் வந்து +weird.in. அந்த வெப்சைட் அண்ட் லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் இருக்காது. இதோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க ஸ்டாக் வரும்போதெல்லாம் வந்து ஷீல் புட் அப் ஸ்டோரிஸ், அதுலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் வந்து 1100. ஒயிட் கலர் கொரியன் பேண்ட் வந்து வாங்கினது ஃப்ரூகல் சிஸ்டர்ஸ், என்னோட ஃபேவரட் இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் சைஸ் பேஜ். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1299 ப்ளஸ் ஷிப்பிங் 60 rupees. இதுவுமே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்காது. அவங்க பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி ட்ராப்ஸ் போடுவாங்க. எக்ஸாக்டாக இந்த பேண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் ரீஸ்டாக் பண்ணால் அவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. இதை ஸ்டைல் பண்ணி வீடியோ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த பேண்ட்டை வாங்கிட்டேன், ஆனால் வந்து இதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு மேலே டாப் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ ஐ வில் ட்ரை டு லைக் மேட்ச் இட். ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் அந்த டிஷர்ட்ஸோ இல்லை ஷர்ட்ஸோ போட்டு நான் வந்து ஸ்டைல் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா என்னை மன்னித்து விடுங்கள். என்னோட கோல் வந்து காசு நிறைய கொடுத்தாலும் பரவாயில்ல, 5 years 10 years இருக்க மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். பீட் க்ளோதிங் ஆர் பீட் ஜுவல்லரி அந்த மாதிரி. ஏன்னா சும்மா ஷாப்பிங் போயிட்டு சும்மா வாங்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கி உள்ளே வச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தாலும் அது கருப்பாயிரும், இல்லை கிழிஞ்சு போயிடும், டல் ஆயிடும். அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். குவாலிட்டியாக வாங்கணும், அது கிளாசிக்காக எவர் கிரீனாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ அதனால மற்ற ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி என்னால் டக்குன்னு இதை வாங்கி அதை வாங்கி அப்படிலாம் என்னால் காட்ட முடியாது. என்கிட்ட காசும் இல்லை. அதனால நான் கொஞ்சம் ஸ்லோவா கம்மியான கிளாசிக் எவர் கிரீன் ட்ரெஸ்ஸஸ் ஆர் பேண்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் காமிக்க போகிறேன். ஓகே, நான் பேசுகிறது வந்து க்ரெடிபிளாக இருக்குது, ஓகே இதை ஆம்ப்ளிஃபை பண்ணால் இன்னும் நிறைய ப்ளஸ் சைஸ் கேர்ள்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் லாங் as நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும்போது தான் ஓகே இது ஏதோ நிஜமான வீடியோ, க்ரெடிபிளான வீடியோ அப்படின்னு ஒரு ஃபீலே நம்மளுக்கு வரும். ஏன் நானே வந்து அப்படி தான் பார்ப்பேன். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன் போனோம்னா கமெண்ட்குள்ளே வந்து நிறைய பேர் ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா ஓ இந்த வீடியோவில் ஏதோ இருக்குது போல அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்க்குற இது வந்து எனக்கு இருக்குது. அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் டு கமெண்ட் ஆன் வாட் எவர் யூ ஃபீல் அபவுட் திஸ் வீடியோ. Bye.